அந்த டாலி டாலி இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் ப்ரூனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். என் பையனுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோங்க. என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஆஃப் டே. ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சதும் ஸ்ட்ரைட்டா பையனை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ சொல்லவே முடியாதுங்க, இந்த வாரம் எங்களுக்கு அப்படி ஒரு சோதனைங்க சோதனைங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மாவு வந்து அரைச்சி வச்சு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. பழைய மாவு புளிச்சிருச்சு. ஸோ அவனுக்கு அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஊற வச்சு நைட்டு ஒரு 12 மணி போலதான் மாவெல்லாம் அரைச்சிட்டு கிச்சன்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. நிறைய பேரு அக்கா கவலைப்படாதீங்க, சீக்கிரம் ஷனவுக்கு சரியாயிடும், நாங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கே பார்க்க வந்திருந்தீங்க. சில பேர் வந்து இன்னும் சில பேர் வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தீங்க ஷனவை. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த ஷனவுக்கு கஞ்சி மட்டும் தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா டாக்டர் வந்து எது வேணா சாப்பிடலாம், அவன் என்ன விருப்பமோ அதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கஞ்சி தான் கேட்டான். உடம்பு சரியில்லாம போறதுக்கு முதல் நாள் லைட்டா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்ப மழை வேற பெஞ்சிட்டு இருக்கீங்க, அதனால கூட இருக்கலாம் சொல்லி நான் கஷாயம் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். ஆனா நெக்ஸ்ட் டே வந்து சடனா டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு. உடனே ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 7-8 டைம் வாமிட் பண்ணிட்டான். கை கால் கூட அசையல, கண் இமை கூட அசையவே இல்லை. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எமர்ஜென்சில தான் அட்மிட் பண்ணி ஒரு ட்ரிப்ஸ் வந்து ஒரு பாட்டில் வந்து ஏறினதுக்கு அப்புறம் தான் கண்ணே முழிச்சு பார்த்தான். ரொம்ப டயர்டா இருந்திருக்கும் போல அவனுக்கு. நாங்க இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தாங்க அவனை அட்மிட் பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுக்கு தேவையான சாப்பாடு அவங்களே கொடுத்துருவாங்க, கரெக்டா டைமுக்கு கொடுத்துருவாங்க. பேஷண்டோட சாப்பாடு தானே சும்மா ஏனோ தானே இல்லாம நல்ல டேஸ்டா ஹெல்த்தியாவும் கொடுப்பாங்க. சுகர் பேஷண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு மாதிரி, ஃபீவர் இருக்கா அதுக்கு ஒரு மாதிரி, வயிறு வலின்னு அட்மிட் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு ஒரு மாதிரின்னு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே சிரிச்ச முகமா ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. ஷனவ் வந்து சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஆனா அவன் தான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டான். நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். 2வது நாள் ஈவினிங் தான் அவன் லைட்டா எந்திரிச்சு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு வெளியே எட்டி பார்த்தான். அதுவும் லைட்டா எட்டி பார்த்துட்டு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு படுத்துக்கிட்டான். இந்த ஹாஸ்பிட்டல் எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கங்க. மேல இருந்து எட்டி பார்த்தோம்னா எங்க தெரு கூட தெரியும். எமர்ஜென்சில வந்து அட்மிட் பண்ண உடனே செக் பண்ணாங்க. டீஹைட்ரேட் ஆயிருக்கு ரொம்ப அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வேகமா ஓடி போய் ரொம்ப சீக்கிரமா ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. ஐயோ என்னடா ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்ப கூட 1 மணி நேரத்துக்கு முன்னால கூட நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. வேண்டாத தெய்வம் இல்ல. இந்த வீடியோ அவங்க டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னால இருக்குது. டாலி இருக்கு பாரு, பொம்மை இருக்கு பாரு. இவன் படுத்துட்டே இருந்தானா, அப்பதான் ட்ரிப்ஸை கலட்டிட்டு இங்க பிளே ஏரியாலாம் இருக்குப்பா போய் விளையாடுறியா அப்படின்னு சொன்னாங்க. இவன் ஜஸ்ட் வந்து பார்க்க விளையாடலாம் இல்ல, மறுபடியும் டயர்டா இருக்கான்னு வந்து உட்காந்துக்கிட்டான். இது பீடியாட்ரிக் வார்டு. ஆனா இதை ஹாஸ்பிட்டல்னே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ டெக்கரேட்டிவா அழகா வச்சிருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனி ஏரியா இருந்துச்சு. நிறைய டாய்ஸ், புக்ஸ், ஸ்டோரி, காமிக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. முக்கியமா ஹாஸ்பிட்டலே அவ்வளோ ஒரு நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. சர்வீஸ்லயும் எந்த குறையுமே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இப்போவும் நாங்கள் டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆனால் அவுட் பேஷண்ட்டாக போயிட்டு ஜஸ்ட் வந்து செக்அப் பண்ணிட்டு வந்துடுறோம். ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு பக்கமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு. இப்போ இவனுக்கு ஃபீவர் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை, சுத்தமாக இன்டேக்கே இல்லை, எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறான். ரொம்ப எதுவுமே ஒரு டிராப் கூட தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனப்ப கூட எல்லாம் சரியாயிடுச்சு. இனிமே வேணா சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இல்லை ஜூஸ் எது வேணுமோ எதா இருந்தாலும் ஏதாவது அவனை சாப்பிட வச்சிருங்க அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டல்லே மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரைஸ், ஒயிட் ரைஸும் சிக்கனு 2 பீஸ் சிக்கன் இருந்தது. அப்புறம் வெஜ்ஜு சூப்பும் கொடுத்துருந்தாங்க. நான் என்னடா சிக்கன்லாம் கொடுத்துருக்காங்க, இவன் வேற வாமிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லைங்க. இப்ப குழந்தைங்க வார்டுனா அங்க இருக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்து தனித்தனியா வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க, யாருக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு. தம்பி இங்க பாரு, உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, இனிமே நீ சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிதான் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. நானும் வந்ததுல இருந்து கஞ்சி, ரசம், அப்புறம் ஜூஸ் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா. நல்லா வெளியே வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போங்க, நடக்க வைங்க, பார்க்க கூட கூட்டிட்டு போய் விளையாட வைங்க அப்படின்னாங்க. இவன் எந்திரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. பெட்ல கூட எந்திரிச்சு சாஞ்சு இப்படி உட்காந்துக்கிறான்னு சொன்னா கூட இல்ல எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு படுத்துக்கிறான். படுத்த படுக்கையாவே தான் இருக்கான், சாப்பிடவும் மாட்டேங்கிறான். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனாவே நமக்கு கூட 1க்கு 2 ஏதாவது வந்துட்டு போகுது. ஆனா இவங்களுக்கு எதுவும் வர வேணாட்டா சாமி அப்படின்னு வேண்டிக்கதான் தோணுது. சின்ன பிள்ளைங்களா பாவம், அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கூட சொல்ல தெரியலங்க. அவனுக்கு மயக்கமா வந்திருக்கு, அப்படியே அன்கான்சியஸா. அதை வந்து அவனுக்கு சொல்ல தெரியல. அம்மா தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான்.
எதுக்கும் அசராம உறுதியா இருக்க ஆளுங்க கூட வீட்டுல இருக்க வாண்டுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அரை பைத்தியம் ஆயிடுவாங்க. மறக்கவே முடியாதுங்க. அந்த வகையில இந்த வாரம் எங்களை வச்சு செஞ்சிருச்சுங்க. பாத்தியா அப்படி நடந்துருச்சா, நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு தோணுச்சு இப்படிதான் நடக்கும்னு, கரெக்டா நடந்திருக்கு பாத்தியா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தோணுது இல்லைங்க. ஆனா என்னவோ தெரியல, போன வாரம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு லைட்டா ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ பயமாவே இருந்துச்சு. யாருக்கோ ஏதோ ஆக போகுது அப்படின்னு எனக்கு தோணிருச்சு உள்ளுணர்வு. அதனாலதான் நாங்க எப்பவும் சும்மாதான் இருப்போம். போன வாரம் வீட்டோட 3 பேரும் கஷாயம் எல்லாம் வச்சு குடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே நம்மள அட்டாக் பண்ணிருச்சுப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்ததுனாலயோ என்னவோ, இல்ல மனசுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, பசிக்கவே இல்லை, சாப்பிடவே தோணலைங்க. மத்தியானம் சிம்பிளா தக்காளி ரசமும் கேரட் பீன்ஸ் பொரியலும் தான் பண்ணேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வாமிட்டிங்லாம் நின்றுச்சு, ஃபீவர் கூட இல்ல, ஓகேவாயிடுச்சு டெம்பரேச்சர்லாம். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே டிசென்ட்ரி. மறுபடியும் ஆளை தூக்கிட்டு ஓடு ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போனோடனே, ஏன்டா இப்பதானே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி டாட்டா சொல்லி அனுப்பி வச்சோம், இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. இந்த வடிவேல் காமெடி மாதிரி தாங்க. அடே நீ இன்னும் போகலையா, இங்கேயே தங்கிட்டியன்ற மாதிரிதான் பார்த்தாங்க. நிஜமாவே ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் எதுவுமே ஆகலையா, வீட்டுக்கு போன உடனே தான் அப்படி ஆச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா இங்கெல்லாம் நல்லாதான் இருந்தா, வீட்டுக்கு போனதுல இருந்து டாய்லெட் குள்ள போய் உட்காந்துட்டு வெளியவே வரமாட்டேங்கிறான் அப்படின்னும், இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு வாய் விட்டே சொல்லிட்டாங்க. என்னங்க பண்றது, நம்ம டிசைன் அப்படி போல இப்படி எல்லாம் நமக்கு நடக்குது. எது எப்படியோங்க, நீங்க எல்லாம் வேண்டிக்கிட்ட சாமியோ இல்ல நாங்க வேண்டிக்கிட்ட சாமியோ நம்மளை எப்படியோ சரி பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஷனவ் இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. எல்லாம் சரியாயிடுச்சுங்க, நல்லாதான் இருக்கா. ஆனா என்ன சாப்பிடவே மாட்டேன்னு வாயை கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி உம்முன்னு இருக்கான். ஆனா என் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த டைம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா சான்ஸே இல்லை, ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. என்னால நான் ஷனா கூட்டிட்டு இந்தியாவுக்கு தான் வந்திருக்கணும். பிள்ளைய பாத்துக்கிறதுக்கே தனியா ஒரு ஆள் தேவைங்க, இன்னொரு ஆள் மத்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்ப தேவைப்படுறத வாங்கி கொடுத்துக்கிட்டு, இங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தேங்க. நான் வர்றதுக்கு முன்னாலே எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சு காய வச்சு மடிச்சும் வச்சிருந்தாங்க. நான் திடீர்னு சடனா தானே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனேன். அதுவும் அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வரும்போது என் ஹஸ்பண்ட் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கும் சில பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஷனவை பார்க்க வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண பாத்திரம், அவங்க சமைச்ச பாத்திரம் மட்டும் சிங்க்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்ததுக்கு அப்புறம் கிச்சனை மட்டும் கிளீன் பண்ணேன். உங்களை எனக்கு தெரியாது, எங்களை உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ வச்சு ஜஸ்ட் தெரியும், அவ்வளவுதான். நான் அதுக்காக பெரிய மனசோட, ஷனுக்காக அன்போட, பெரிய மனசோட ப்ரேயர் பண்ணிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் பாக்குறேன். பாய்.